அம்மா லெட்டர்ல என்னடா இருக்காங்க? ஒரு குட் நியூஸ் டா. என்னடா? எப்படியோ என் தங்கச்சி ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. இப்ப நாம லீவ் போடுறோம், நேரா ஊருக்கு போறோம். என் தங்கச்சி நிச்சயதார்த்தம் பண்றோம். அப்புறம் அவ்வளவுதான். டக்கரடா. அப்படியே மீராவுக்கும் உனக்கும் டுண்டும் கொட்டிடுவோம். உனக்கு தெரியுமா, பிடிவாதமா இருந்துகிட்டு இருந்த என் தங்கச்சி மனச மீரா தாண்டா மாத்தி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சிருக்கா. அதனால ஊருக்கு போன உடனே மீராவை பார்த்து நன்றி சொல்றதா என்னுடைய முதல் வேலை. எனக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன மூணாவது ஆசாமியா நினைக்கிறீங்களா? என் கடமையை தானே நான் செஞ்சேன். இன்னைக்கு மீனாவோட நிச்சயதார்த்தம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. எனக்கும் இன்னைக்குதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஒரு பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என் கல்யாணத்துக்கு என்னங்க அவசரம்? என்னங்க எப்பவும் சொல்றதே எப்பவும் சொல்றீங்களே. என்ன விடுங்க. ஆமா, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அப்பதானே நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ஜின் எப்ப புறப்படும், கம்பார்ட்மெண்ட் எப்ப புறப்படும் கேட்கறத விட ரயில் எப்ப புறப்படும் கேட்கறதுல தான் அர்த்தமே இருக்கு. ஏன்னா என்ஜினோட சேர்த்து தானே கம்பார்ட்மெண்ட் அட்டாச் ஆயிருக்கு. நம்ம அட்டாச்மெண்ட் கூட அது போலதான் நினைக்கிறேன். கம்பார்ட்மெண்ட்டும் என்ஜினும் ஒரே ஸ்டேஷன்ல நின்னது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த கம்பார்ட்மெண்ட் வேறொரு ட்ராக்ல இன்னொரு இன்ஜினை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கல. சாரி மீரா, தப்பு என் மேலதான். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வேற ஏதாவது பேசியிருந்தா தயவு செய்து மனசுல வச்சுக்காத. கற்பனை வருதுங்கிறதுக்காக காகிதத்தை எடுத்து கண்ணு மூடிக்கிட்டு ஏதேதோ கவிதைகள் எழுதி அதை மறுபடியும் படிக்கலான்னு கண்ணு திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வெறும் காகிதம்னு. கையில இருக்கிற பேனாவுல இங்க் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா கிறுக்குனது கவிஞனோட குற்றமே தவிர காகிதத்தோட குற்றம் இல்லை. சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. குட் பை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.